ரூபாய் வரையிலான ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவு தற்காலிகமாக ஒத்திவைப்பு. டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கும் பரிந்துரை வரி நிர்ணய குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு ஒன்றிய அரசு அனுமதி. தமிழ்நாடு அரசின் விண்ணப்பத்தை பரிசீலித்து எல்லைகளை வரையறை செய்து உத்தரவு. இலங்கை வசமுள்ள அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். $12,381 கோடி குத்தகை பாக்கி செலுத்தாத சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்புக்கு சீல். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை. மதுரையில் 25,000 பேருக்கு 300 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக ஆட்சியில் மக்களை தேடி அரசு நலத்திட்ட உதவிகள் சென்றடைவதாக பேச்சு. எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் இழக்க விரும்பவில்லை என்று பன்னீர்செல்வம் ஆதரவாளர் வைத்திலிங்கம் பரபரப்பு பேட்டி. அதிமுக ஒன்று சேரக்கூடாது என்று நினைப்பவர்கள் தானாகவே வெளியேறி விடுவார்கள் என்று கருத்து. டெல்லியிலிருந்து வாரணாசி சென்ற வந்தே பாரத் ரயில் நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதி. சரக்கு ரயில் என்ஜின் மூலம் வந்தே பாரத் ரயில் இழுத்துச் செல்லப்பட்ட வீடியோ வைரல். इंजन फेल हो चुका है इसका. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்த பெரும் வரவேற்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. சிகாகோவில் தமிழர்கள் அளித்த வரவேற்பு குறித்து நடிகர் விஜய் சேதுபதி பெருமிதம். ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியானது. ஏஐ தொழில்நுட்பத்தில் மலேசிய வாசுதேவன் குரலில் உருவான பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. மனைவியை பிரிவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. தம்மை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு முடிவு எடுத்ததாக விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.